திருமணத்துக்கு பிறகு கீர்த்தி சுரேஷ் நடித்திருக்கும் ரிவால்வர் ரீட்டா படம் கொஞ்சம் கூட வரவேற்பை பெறாமல் தோல்வியை சந்தித்திருக்கிறது. ரொம்பவே எதிர்பார்த்திருந்த இந்த படத்தால் கீர்த்திக்கு ஏமாற்றமே கிடைத்திருக்கிறது. விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் படம் செம அடிதான். 3 நாட்களில் வெறும் 2 கோடி ரூபாய் மட்டுமே வசூல் செய்ததாக தகவல். தமிழ் தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகைகளில் ஒருவரான கீர்த்தி சுரேஷை கடந்த வருடமே அவர் காதலர் ஆண்டனி தட்டில் திருமணம் செய்து கொண்டார். கிட்டத்தட்ட 10 வருட காதலை மீடியாவுக்கே தெரியாமல் பாதுகாத்து வந்தது ரசிகர்களை ஆச்சரியப்பட வைத்தது. கீர்த்தியின் கணவர் ஆண்டனி தட்டில் ஒரு தொழிலதிபர். கேரளா, தமிழகம், துபாய் உள்ளிட்ட இடங்களில் தொழில்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. இருவரும் வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் ஆரம்பத்தில் குடும்பத்தில் சிறிய சிக்கல்கள் இருந்தாலும் பின்னர் சம்மதம் கிடைத்து திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு பிறகு நடிகைகள் நடிக்கக்கூடாது என்று பலரின் கணவர்கள் சொல்லும் சூழலில் கீர்த்தியை தொடர்ந்து நடிக்க ஆண்டனி முழு ஆதரவு கொடுத்து வருகிறார். விளம்பரங்களில் நடிக்க வாய்ப்பு அவருக்கும் வந்தாலும் தன்னுடைய ரூட் வேறென்று அவர் சுத்தமாக மறுத்துவிட்டாராம். சில நாட்களுக்கு முன் தனக்கு இருக்கும் வினோத பழக்கம் குறித்தும் அதற்கு கணவரின் ரியாக்ஷன் குறித்தும் பேசியிருந்தார் கீர்த்தி. விமானத்தில் பயணம் செய்யும் போது நான் என் கதாபாத்திரம் பற்றி யோசித்து என்னிடமே பேசிக் கொண்டிருப்பேன். அப்போது என் கணவர் யாரிடம் பேசுகிறேன்னு கேட்பார். கடந்த 3-4 ஆண்டுகளாக ஒரு கதை எழுதி கொண்டிருக்கிறேன், அதிலும் எனக்கு ரொம்ப ஆர்வம் என்று கூறினார். பெரிய எதிர்பார்ப்புடன் வெளியான ரிவால்வர் ரீட்டா படம் இப்படியாக படுதோல்வியை சந்தித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.